இந்த வீடியோ பக்கம் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு என்னால் முடியாது. ஏன்னா எல்லாருமே சோகமாக தான் இருக்கும். நேத்திக்கான போட்டி சிஎஸ்கே சென்னை சேப்பாக்கில் ஆடி இருந்தாங்க. ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வெற்றிக்காக. நேத்திக்கும் அந்த வெற்றின்றது சிஎஸ்கே அன்னைக்கு கிடைக்காம போச்சு. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு அருமையான சேஸ் 210 அந்த ஒரு டார்கெட்டை பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் அகைன் அண்ட் அகைன் இப்போ வர ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் 200ன்றது ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவோட பவுலிங் வீக்காக இருக்குது, கேப்டன்சியில் நிறைய எரர் இருக்குது, ஃபீல்டிங்கில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதே சமயத்தில் வர ஆப்போனண்ட் எல்லாருமே சிஎஸ்கேவை அவுட் ஸ்மார்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஒரு 8 பால் வித்தியாசத்தில், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே இதுக்கப்புறமா மோத போகிற டீம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சிபி சிஎஸ்கே போட்டின்றது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஹாட்டான ஒரு ரைவல்ரி தான். பட் இப்போ என்னன்னா தோனி இல்லாமல் அந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்ற மாதிரி நான் வந்து சொல்லுவேன். ஒரு பக்கம் விராட் கோலி இருக்கார், பட் சிஎஸ்கேல ஃபுல்லாக ஒரு பெஸ்ட் டீமோட போகிறாங்களான்னா போன வருஷத்தில் இருந்த டீம்லேருந்து லைட்டாக ஏதோ கொஞ்சம் பேட்டிங்கில் தேத்துற மாதிரி இருக்குது. பவுலிங்கில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. பவுலிங்கை நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயம் உங்கள் எல்லாருமே இருக்கும். ஆல்ரெடி சிஎஸ்கேவோட பவுலிங்கை அனாலிசிஸ் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பேச வேண்டியது சிஎஸ்கேவோட எரர் என்ன. ருத்ராஜ் கெய்க்வாட் மேலே திருப்பியும் நான் ப்ளேம் வைக்க தான் போகிறேன். அவர் தான் இதில் முக்கால்வாசி காரணங்கள் தப்பு நிறைய பண்ணியிருக்காருங்க. ஆஸ் அ கேப்டனாக அவர் வந்து ப்ரோஆக்டிவாக அந்த மேட்ச்சில் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரிக்கெட் ஒரு சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கிரிக்கெட் அந்த அப்டேட் நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸாக வந்துட்டு இருக்கு. மேட்ச் டேக்கு முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோன்றது நம்ம போஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நைட்டு 9லேருந்து 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வீடியோன்றது வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண பிளேயிங் 11 பற்றி அடுத்த வீடியோ வருது. இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே இந்த மேட்ச்சில் அவங்க எடுத்துகிட்டு போன அந்த ஒரு பிளேயிங் 11 அவங்க மேட்ச்சில் எத்தனை பேர் அதில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக சிஎஸ்கே சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் ருத்ராஜ் கெய்க்வாட் இன்றைக்கான மேட்ச்சில் நான் சொல்லியிருந்தேன், சஞ்சுவும் ருத்ராஜும் ஓப்பனிங் பண்ணால் நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் டஃப்பான கால் தான். ஏன்னா வந்து ஆயுஷும் அதே சமயத்தில் ருத்ராஜ் இல்லை ஆயுஷ் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணால் நல்லது. ஏன்னா ஆயுஷ் மாத்திரையை பொறுத்த வரைக்குமே அவர் பவர் பிளேயில் சூப்பராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அதே சமயத்தில் சஞ்சு சாம்சன் இப்போதைக்கு நான் இன்றைக்கி மேட்ச்சில் பார்க்கும்போது கூட நேற்றுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அவர் வந்து டீமில் செட் ஆன மாதிரிலாம் தெரியல. கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறாருன்றது அவரோட முகத்திலே தெரியுது. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆடின சஞ்சுவாக நம்ம சிஎஸ்கேக்கு ஆடுறாருன்றது அவர் முகமே அதை நல்லா காட்டி கொடுக்குது. அவர் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து திணறல்ன்றது இருக்குது. அதே சமயத்தில் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வேண்டிய பாலுக்கு பேக் ஃபுட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர் ட்ரைவ் மாதிரி வந்து லைட்டாக ட்ரை பண்ணார். அது சிப் பண்ணி ஒரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆகி காட் பிகனில் அவுட் ஆகிட்டார். என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு பேட்ஸ்மேன் பேக் ஃபுட்டில் போகிறாருன்னா அவர் அந்த மேட்ச்சுக்கு ரெடியாகலன்னு அர்த்தம், ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வேண்டிய பாலுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சு சாம்சன் இன்னும் சிஎஸ்கேக்கு ஆடுறதுக்கு ரெடியாக இல்லையா, எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. இல்லை அவர் மேலே ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவர் 1 டவுன் வந்தால் இன்னும் பக்காவாக இருக்குமா, இல்லை ஆயுஷ் மாத்திரை கூட ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குமான்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்குமே இதில் யாராச்சும் ஒரு ஆள் 1 டவுன் போனால் பெஸ்ட்டு. ஆயுஷ் மாத்திரையை பொறுத்த வரைக்குமே ப்ரோ அவர் 1 டவுனில் சூப்பராக தானே ப்ரோ ஆடி இருக்காரு. இதில் வேறு நிறைய பேர் உர்வில் பட்டேல் ஆட வைங்க, ஆயுஷ் மாத்திரையை நீங்கள் தயவுசெய்து ட்ராப் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொன்னேன் உர்வில் பட்டேல் வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல, இப்போ கார்த்திக் சர்மா இடத்துல நம்ம உர்வில் பட்டேலுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் மாத்திரையை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பாக நல்லா விளையாடுவான் அந்த பையன் சொல்லியிருந்தேன். சரமாரியாக ஆடி இருக்கான் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வச்சு செஞ்சுருக்கான்னு வந்து சொல்லலாம். ஒரு மாதிரி சிஎஸ்கே கிட்டே மொமெண்டம் இல்லாமல் இருந்தது. இந்த 200 ஸ்கோர்லாம் கண்டிப்பாக நான் எதிரே பார்க்கல. ஆயுஷ் மாத்திரை ஆடின அந்த ஒரு ஆட்டத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் வந்திருக்கு. நாளைக்கு ஆர்சிபி மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இதே ஆயுஷ் மாத்திரை சம்பவம் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். போன வருஷமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 90+ கிட்ட நம்ம ஆர்சிபி அகேன்ஸ்டாக அடிச்சிருந்தான். ரொம்ப மச் ஹீட்டடான மேட்ச்சில் பயம் என்னன்னு தெரியல. ரோஹித் சர்மாவோட ஃபேன் வேறு. அதே சமயத்தில் ரோஹித் சர்மா மாதிரி நிறைய புல் ஷாட் ஆடுறான். ரொம்ப முக்கியமாக நம்ம ஆயுஷ் மாத்திரை 1 டவுன்லேயே நல்லா ஃபிட்டின் ஆகுறானே, அவனை ஏன் நம்ம வந்து திருப்பியும் ஓப்பனிங் அனுப்பணும்னு யோசிச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஃபுல்லர் லென்த் பாலுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுறான். மேட்சை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி பவர் பிளேயில் குட் லென்த்தில் தான் போடுவாங்க, அப்போ தான் நல்லா ஸ்விங் இருக்குன்றது. அதே சமயத்தில் லென்த்து பால் இதெல்லாம் கொஞ்சம் அடிச்சிருவான். ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் திணற மாதிரி இருக்குது ஆயுஷ் மாத்திரை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே ஆயுஷ் மாத்திரை வந்து ஓப்பனிங் வந்தார்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸை தான் வந்து சந்திப்பார். ஸ்பின்னர்ஸை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வராது. அதனால் கண்டிப்பாக சஞ்சுவும் சரி ருத்ராஜும் சரி ஸ்பின்னர்ஸை ரொம்ப நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸு. அதனால் அவங்க கீழே வர்றது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ருத்ராஜ் செகண்ட் ஃபிடல் ரோல் தான் வந்து பண்ணியிருந்தாரு. பக்காவாக அந்த வேலையை பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. டேக் ஆன் பண்ணுற நேரத்தில் விக்கெட் போச்சு, இட்ஸ் ஆப்பன் அப்படின்றத விட்டுட்டு நம்ம போயிடலாம். சர்ஃபராஸ் கானோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
அண்ட் சிவம் டூபேவோட மெச்சூர்டான இன்னிங்ஸ் நான் எதிர்பார்த்தேன். தோனி இதே மாதிரி தான் கடைசி ஓவரில் எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்க பார்ப்பாரு, அதே தான் பண்ணார். ஒரு சக்ஸஸும் கிடச்சிது. 25 பாலுக்கு 47. எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே ஒரு 10-15 ரன் கிட்ட ஷார்ட், அதுதான் உண்மை. ஆயுஷ் மாத்திரை கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு இந்த மேட்சை எங்கேயோ கொண்டு போயிருக்க வேண்டியது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடுவில் மொமெண்டம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. பட் 2 பேருமே ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் பிரசாந்த் வீரும் சரி நம்மளோட கார்த்திக் சர்மாவும் சரி சையத் முஸ்தாக் அலி விஜயசாரி டோர்னமெண்ட்டில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பார்க்கலாம். அவங்க உள்ளூர் லீக்லலாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபாஸ்ட்லன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே 14 கோடி ரூபான்ற ஒரு ப்ரைஸ் டேக் கொடுத்து இந்த 2 பிளேயருக்குமே வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த 2 பேருக்குமே அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் 2வது தடவை எல்பிடபிள்யூ ஆகுறாரு. அதே மாதிரி நம்மளோட பிரசாந்த் வீரை பார்க்கும்போது வந்து நிறைய லேட் பேட் இருக்கு. பந்து வந்து வேகமாக வருது, அவர் ரொம்ப பொறுமையாக தான் அந்த பேட்டை வந்து சுற்றுறாருன்னு நினைக்கிறேன். லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸா இல்லை இந்த லெவலில் 140+ இந்த மார்க்கோ யான்சன் மாதிரி பவுலர்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ணது இல்லைன்றதுனால இவ்வளோ திணறாங்களான்னு தெரியல. அதே சமயத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் மேலே இருக்கிற பெரிய ப்ராப்ளம், நான் ஓகே இந்த நம்ம வந்து பேட்டிங்கில் ஒரு 15 ரன் ஷார்ட், பட் இந்த இடத்துல சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டால் வித் திஸ் போலிங் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சின்ன சேஞ்ச் வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். என்னன்னா ராகுல் சஹரை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. உங்ககிட்ட தான் ஆல்ரெடி உங்களுக்கு பிரசாந்த் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். உங்களுக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் கொண்டு வந்தாலும் அகைன் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பெரிய எஃபெக்டிவாக இருக்க போதில்ல. அகைன் இன்னைக்கான மேட்ச்சில் பிரெவிஸ் இல்லைன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ கார்த்திக் சர்மாக்கு பதிலாக உருவில் வரணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து பிரெவிஸ் இல்லாதனால 4 ஃபாரினர் ஆட முடியாது. பட் 3 ஃபாரினராச்சும் கண்டிப்பாக சிஎஸ்கே போய் ஆகணும். மேத்யூ ஷாட் ஆடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு பிரியான்ஸ் ஆரியாவாக இருக்கட்டும், நேஹல் வதேராவாக இருக்கட்டும், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் கண்டிப்பாக தேவை சிஎஸ்கே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேப்பாக் கண்டிஷனில் சைடு கொஞ்சம் பெருசு, அதனால் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தால் நல்லாயிருக்கும். மேத்யூ ஷாட்டை ட்ரை பண்ணலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் மேத்யூ ஷாட்டை இந்த மேட்ச் வந்து அப்படியே வெளியில் கடாசிட்டாங்க. சரி கடாசினது தான் கடாசினாங்க, ஓவர் டனே சேர்த்து கடாசிட்டாங்க. சரி திருப்பி இம்பாக்ட் சபா கொண்டு வரும்போது உங்களுக்கு ராகுல் சஹரை கொண்டு வந்தாங்க. ராகுல் சஹரை கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவ் மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய சேப்பாக் கண்டிஷனுக்கு இந்த 3 ஸ்பின்னர் போடலாம், உங்களுக்கு அப்படியே போட்டு ஒரு ஸ்பின் சோக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் பரவாயில்ல. அவங்களே ஒரு ஸ்பின்னர் தான் ஆட வச்சாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டூபே பயங்கரமாக அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளோட முக்கியமாக யுஸ்வேந்திர சகலுக்கு ஒரு ஓவரே வந்து கோட்டாவை கட் பண்ணிட்டாரு நம்மளோட ஸ்ரேயாஸ் ஐயர். அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேஸ் பவுலருக்கு போயிருக்கலாமோ, முக்கியமாக குர்ஜர்ப்ரீத் சிங் போயிருக்கலாமோ. சிஎஸ்கே பவுலர்ஸ் கிட்ட நான் மிஸ் பண்ணது என்னன்னா, அந்த ஸ்லோ ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். ஸ்லோ ரன்ஸு, ஆஃப் கட்டர், லெக் கட்டர்லாம் யாருக்கிட்டையுமே இல்லை போல். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலீல் உண்மையிலே பவர் பிளேயில் நிறைய ரன்ஸ் போயிருந்தாலுமே சில லென்த்லாம் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேட் ஹென்ரியாக இருக்கட்டும், கலீலாக இருக்கட்டும், லென்த் ஒழுங்காக முதல்ல பிடிக்கல. இந்த 2 பேட்ஸ்மேனுமே பிரியான்ஸ் ஆரியாவாக இருக்கட்டும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்சிமரன் சிங்கராக இருக்கட்டும், உங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லர் லென்த் பாலை சூப்பராக ஆடுவாங்க. அவங்களுக்கு குட் லென்த்தில் பால் போட்டு ஸ்விங் பண்ணியிருக்கணுமோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் பிரியான்ஸ் ஆரியா உங்களுக்கு அவுட் ஆனார் நம்மளோட மேட் ஹென்ரி பாலுக்கு. ஸோ 2 பேருமே நல்ல எபிலிட்டி இருக்கிற பவுலர். மேட் ஹென்ரி அவ்வளோ சீக்கிரமாக தூக்கி எறியணுன்ற அவசியம்லாம் கிடையாது. கரெக்டாக போடுவாங்க. ஒரு லென்த்தை கரெக்டாக அந்த பவுலருக்கு அந்த ரிதமோட பிடிச்சிட்டாங்கன்னா பக்காவாக இருக்கும். அகைன் அன்சுல் கம்போஜும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகுல் சஹரை கொண்டு வரும்போது எதுக்கு நீங்கள் பிரசாந்த் வீரை ஆட வச்சுட்டு ராகுல் சஹரை ஏன் கொண்டு வரீங்க? பிரசாந்த் வீரை நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர்னு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கீங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே காப்பி புக் கேப்டனாக இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துருவோம்ல, ஓகே இந்த பவுலருக்கு இந்த ஓவர் மிச்சம் இருக்கா, இந்த பவுலர்கிட்ட இந்த பாலை போட்டு முடி அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டனாக இருக்காரு. இப்போ ஒரு கேப்டன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணணும். இப்போ வந்து நிறைய ரன்ஸ் போயிட்டு இருக்கு, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. எந்த பவுலர்ஸ்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்கானமி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. நூர் அகமது அடிக்கும் போது என்ன கேட்டால் நூர் அகமது ஒரு ஓவர் கட் பண்ணியிருக்கணும் தான் நான் நினச்சேன். அதே மாதிரி ராகுல் சஹருக்கும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 9வது ஓவர் அந்த மாதிரி டைமில் வந்து சிவம் டூபேக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கொடுத்து அவர் போகிற அந்த ஸ்லோ ரனுக்கு, ஏன்னா சேப்பாக் விக்கெட்டில் எல்லாருமே பந்தை வந்து இடிக்காமல் அந்த மாதிரி பயங்கரமான பாட்டா பேட்டிங் பிச்சில் வந்து சிவம் டூபே மாதிரி பவுலர்லாம் 120, 110 தான் போடுவார். அந்த மாதிரி பால்லாம் வரும்போது ஒரு நல்ல ஆஃப் கட்டர்லாம் போடுவார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்லிப் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் எட்ஜ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அதை வந்து மிஸ் பண்ணார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே யோசிக்கலாம் போல், ஆனால் இவர் அதை யோசிக்க மாட்டாருன்ற மாதிரி தான். பிரசாந்த் வீரை அந்த இடத்துல ஏன் போலிங் போட வைக்கல ப்ரோ? 2 லெஃப்ட் ஹேண்டர் ப்ரோ, அப்போ லெக் ஸ்பின்னர் மட்டும் போடலாமா? லெஃப்ட் ஹேண்டர்னா லெக் ஸ்பின்னரே அடிப்பாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரே அடிப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த இடத்துல அழகாக பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட் ஆடிக்கணும். ரொம்ப முக்கியமாக பிரசாந்த் வீர் பார்த்தீங்கன்னா வந்து நாட் ரெடி ஃபார் ஐபிஎல்ன்ற மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே அந்த 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தவங்க சரியாக பண்ணலை. ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா அஸ் அ கேப்டனாக பவுலர்கிட்ட போய் பேசலை. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மேட்ச் எடுத்தாலுமே ஒரு கேப்டன் என்ன மூவ் பண்ணுறாருன்றதை டிவியில் அடிக்கடி ஜூம் போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. ருத்ராஜ்
ருத்ராஜ் வந்து ஃபீல்ட் செட்டப் கூட மாற்றாமல் இருக்காரு. அதே இடத்துல 4 பவுண்டரி போகுதுன்னா அந்த இடத்துல அந்த ஃபீல்டர் வைக்காமலே அப்படியே வச்சிருக்கிறார். அதே மாதிரி ரொம்பவே ஸ்லாப்பியான ஃபீல்டிங். சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் வந்து அந்த இடத்துல ஃப்ரோஸ்டர் கொண்டு வந்து கூட அவ்வளோ கேவலமாக ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4லேருந்து 5 4 கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பவுண்டரி ரோப்பில் வந்து விட்டுருக்காங்க. ஃபீல்டிங்கை கொஞ்சம் டைட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி கேட்சிங்லேயும் கொஞ்சம் நம்ம டைட் பண்ணி ஆகணும் நான் சொல்லுவேன். ஃபீல்டிங்காச்சும் ஒழுங்காக பண்ணால் இந்த மேட்சை மேபி பார்த்தீங்கன்னா வந்து அந்த 15 ரன் ஷாட்டுன்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 ரன் அது பார்த்தீங்கன்னா வந்து கடைசி ஓவரில் வரா மாதிரி இருந்திருக்கும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டில் பெரிய அடி வாங்காமல் இருந்திருக்கலாம். இப்போ 8 பால் வித்தியாசத்தில் வர ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு போகும்போது ரொம்பவே மோசமான ஒரு எக்ஸிக்யூஷன் ஆஃப் சிஎஸ்கே தான் நான் நினைக்கிறேன். பிரசாந்த் நாட் ரெடியாக இருக்காரு இப்போதைக்கு, ஐபிஎலுக்கு ரெடியாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கீல் ஹுசைன் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்கலாங்க. ஏன்னா 2 ஃபாரினர் வச்சுட்டு எப்படி தான் போனார் இன்னைக்கு ருத்ராஜ் நேற்றுக்கு அப்படின்னு தான் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஃபாரினர் போறீங்கன்னா நீங்கள் பிரசாந்த் வீரை தூக்கிட்டு அக்கீல் ஹுசைன் ஆனா வெல் பேலன்ஸ்டான ஒரு பேட்டர், அதே சமயத்தில் சூப்பரான பவுலர். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது பஞ்சாப் கிங்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. 2 டீமோட பவுலிங்குமே மட்டமாக தான் இருந்தது. நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே அஸ்தீப் சிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நல்லாலாம் போட்டு கொடுத்துடல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்லெட்டை போட்டு அடிச்சிட்டாங்க. மார்க்கோ யான்சனையும் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்மார்ட் பண்ணி அடிச்சிட்டாங்க. இங்கே பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கிறது யார் தெரியுமா? யுஸ்வேந்திர சஹல். அவரோட எக்கானமி பாருங்க 7 இருக்கு. ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு ருத்ராஜ் கேப்டனோட விக்கெட். நீங்கள் யுஸ்வேந்திர சஹல் மாதிரி இங்கே ஒரு ஆள் நல்ல எக்கனாமிக்கலாக போடுறதுக்கு சிஎஸ்கேல இல்லை. முக்கியமாக 100 அகமதெல்லாம் எக்கனாமிக்கலாக போடுவார்னு எதிர்பார்த்துறாதீங்க. அவர் ரன்ஸுக்கு நிறைய போவார். அதே சமயத்தில் நோபால் அவர்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. ஒரு ஸ்பின்னராக இருந்துட்டு எப்படி இது நோபால் போறாரு? ஒரு பவுலிங் கோச்சாக இருந்துட்டு அதெல்லாம் ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்களா? ஏன்னா போன சீசனில் நிறைய நோபால் போட்டாருங்க. இப்போ இந்த சீசன்லேயே அது கண்டினியூ ஆகுது. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது பவுலிங் கோச்சுக்கு தான். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பாலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டா நல்லது. அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது இந்த இடத்துல சஹலுக்கு அந்த இடத்துல ஒரு பக்காவான ஸ்பேஸ் கிடச்சிது. நல்லா எக்கனாமிக்கலாக போட்டார்ல. அக்கீல் ஹுசைன் இதே இடத்துல இருந்தாருன்னா நல்லா எக்கனாமிக்கலாக போட்டிருப்பாரு. பக்காவான இன்டெலிஜென்ட்டான பவுலர். நீங்கள் பிரசாந்த் வீர் ஆட வச்சுட்டு அவருக்கு பவுலிங்கே கொடுக்கலன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் ருத்ராஜ் வந்து ஒன் ஆஃப் தி வேஸ்டட் ஆஃப் டேலண்ட்டுன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எதுக்கு அவர் ஆட வச்சுட்டு அவரை பவுலிங் போட வைக்கலன்றது எனக்கு தெரியல. 5 பவுலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு. 210 அவங்க சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது உங்ககிட்ட 7 பவுலர்ஸ் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 6 பவுலர்ஸ் ஆச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிடணும். அது பண்ணாமல் இவர் 5 பவுலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. காப்பி புக் கேப்டன் மாதிரி தோனியோட இடத்த நிரப்பியிருக்காரு ஒரு கேப்டனா அப்படின்னு பார்க்கும்போது அவர் அதை நிரப்பலை. ஏன்னா இப்போ நம்ம வந்து சிஎஸ்கேலேருந்து ஏன் இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறோன்னா சிஎஸ்கே பயங்கர லெகசி வச்சிருக்க ஒரு டீமு. அது ஒரு மினோ ஃப்ரான்ச்சைசி மாதிரி ஆகிட்டு இருக்க ஒரு டிசி மாதிரியோ ஒரு பஞ்சாப் கிங்ஸ் மாதிரியோ ஓவர் த இயர்ஸ் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் சிஎஸ்கே மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் என்னோட கருத்தே. ஏன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்குமே இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நம்மளால் வின் பண்ண முடியும். ஆஸ் அ கேப்டனாக பார்த்தீங்கன்னா வந்து சில எஃபோர்ட் போடணும். அதை வந்து ருத்ராஜ் வந்து மிஸ் பண்ணுறாரு. அதை பற்றி கிளியர் கட்டாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால பேச முடியல. கண்டிப்பாக ருத்ராஜோட கேப்டன்சியில் மாற்றங்கள் கொண்டு வரணும். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். அண்ட் உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த மேட்சை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஆர்சிபி கூட மோத போகிறாங்க சிஎஸ்கே. அந்த மேட்ச்க்கான பிளேயிங் 11 கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பாக அதை அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போகிறோம். அடுத்த வீடியோவில் செய்யலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஎஸ்கேயோட ரிசல்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, ஹை பட்டனை கிளிக் பண்ணி கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.